வணக்கம். நான் செந்தில்குமார், பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு 53 வயசு. என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஒரு இது அனுப்பியிருந்தாங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். அதில் பார்த்திங்கன்னா நந்தா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் ஒரு கேம்ப் நடக்குது, ஒரு 5 டேஸ் அந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் அது இது கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, அப்போ தான் தெரியும் எனக்கு. சரி, நான் வந்து பெங்களூரில் சில இதுக்கெலாம் போயிருக்கேன். பட் இருந்தாலும் சரி, இங்கே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது எனக்கு, என் ஒய்ஃபுக்கும். சரி, வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். வந்து ஜாயின் பண்ணோம். 5 டேஸ் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் வந்தது வந்து எனக்கு பிரச்சனை இருந்தது அல்சர், அந்த கம்ப்ளைண்ட், இந்த அசிடிட்டி, அதுக்கப்புறம் கால் வலி. ஈவன் தோ எக்ஸசைஸ் அது இது பண்ணால் கூட அந்த 50 இயர்ஸுக்கு மேலே அந்தந்த உடம்பு வந்து அந்த வேலையை காமிச்சிடுது. அதில் வந்து நம்மளால் தாங்க முடியல அந்த பெயின் அது இதெல்லாம். சரின்னு அப்புறம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த 5 டேஸில் வந்து அசிடிட்டி அந்த பிரச்சனைக்கு ஃபுட்டில் வந்து சில இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மட் பேக் அந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போது அசிடிட்டி ப்ராப்ளம் வந்த அன்றைக்கி 2 நாள் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை இப்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு, கால் வலி அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அதுக்கு மசாஜஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. வெரி குட் மசாஜ். நம்ம இது இல்லாமல் வெளியில் நான் போகிற இடத்துங்கள்லாம் நான் செஞ்சுருக்கேன் மசாஜஸ்ஸு. பட் இவங்க வந்து அந்த தெரப்பட்டிக், அந்த ஆத்தென்டிக் மசாஜே பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மசாஜர்ஸு. அவங்கள பாராட்டியே ஆகணும், அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த 5 நாள் ட்ரீட்மெண்ட்டு இப்போ பத்தலை எனக்கு, இன்னும் கண்டினியூ பண்ணலாமா இருந்தது. பட் வேலை விஷயமாக நான் 5 நாள் தான் வர முடிஞ்சதால் இப்போ 5 நாள் முடிச்சிட்டேன். இன்றைக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறேன். மறுபடியும் ஒரு 3 மந்த்ஸ் விட்டு திரும்பி வந்து ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வந்து பிரச்சனை இருக்கிறவங்க, ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நேச்சுரோபதியில் போயிட்டு இந்த மாதிரி உடம்பு வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வேறு ஏதாவது உள்ளுக்கு மெடிசன் எடுக்கணும்னா எடுக்கலாம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நந்தா நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வெரி குட். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் எனக்கு எக்ஸ்ட்ரா லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இப்போது கொஞ்சம் யூத் ஆகிட்ட மாதிரி வேறு ஃபீல் பண்ணுறேன் நான். பார்ப்போம் இன்னும் அடுத்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் யோகா கொடுக்குறாங்க, ஈவினிங்கில் மார்னிங்கில் யோகா கொடுத்தாங்க. அது நான் இது வரைக்கும் யோகா பண்ணதில்லை. எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஜிம் போயிருக்கேன் சின்ன வயசுலலாம், ஒரு 20-30 வயசுலலாம் ஜிம்முக்கெலாம் போயிருக்கேன். பட் யோகா இது வரைக்கும் பண்ணதில்லை. இங்கே வந்தோடனே இப்போது அந்த 5 நாளில் காலையிலேயே சாயந்தரமும் யோகா பண்ண வச்சாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது. பட் அவர் நம்ம எனக்கு மென்டர் இருக்கிற ஒரு மிஸ்டர் தமிழ், அவர் தான் இது பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் சார், இப்படி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது நம்மளாலே முடியும்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் இந்த 5 நாளில் ஒரு 10 செஷன் யோகா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக அது ஒர்க் அவுட் ஆகுது. கால் கையெல்லாம் வந்து ஒரு கிரிப்பாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணணும், இதுக்கு கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன புக்ஸ் ஏதாவது இருந்தால் கூட எடுத்துன்னு போய்ட்டு, இல்லை நானே கூட ஸ்கெட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த யோகாவை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப நார்மல் யோகா தான், பட் வெரி மச் ஹெல்ப் டு அவர் ஹெல்த். அவ்வளோ அருமையாக இருந்தது. ஓகே, பார்க்கலாம். மறுபடியும் நந்தாவுக்கே திரும்பி வந்து ஒரு 1 வீக் ட்ரீட்மெண்ட் போடணுன்ற இதில் தான் பேசின்றோம். நான் என் ஒய்ஃபும் பேசிட்டு கிளம்புறோம். இப்போது வரோம் மறுபடியும். தேங்க்யூ நந்தா ட்ரூப். அதில் இருக்கிற டாக்டர்ஸும் அருமையாக காலையில் அதையும் சொல்ல மறந்துட்டு பாருங்க. காலையில் வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு 8:30, 9 o'clock நம்ம மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நாள் என்னென்ன நடந்தது, எப்படி இருந்தீங்க நீங்கள், இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்ற விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சில மாற்றத்தை பண்ணுறாங்க. அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ டாக்டர்ஸ், தேங்க்யூ வருங்கால டாக்டர்ஸ் எல்லாருக்கும். மகிழ்ச்சி.